வணக்கம் நேயர்களே. இன்றைய காலகட்டத்தில் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது சென்னை கோயம்பேட்டில் உள்ள நமது ரத்னா சித்தா மருத்துவமனை. அதன் தலைமை மருத்துவர் திருத்தணிகாச்சலம் அவர்கள் இந்நோய் குறித்த சிகிச்சை முறைகளை பற்றியும் விளக்கங்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். நேயர்கள் சார்பாக நாம் அவரை சந்திப்போம். வணக்கம் டாக்டர். டாக்டர், ஆட்டிசம் அப்படிங்கிறது ஒரு நோயா இல்லை அது எப்படி ஏற்படுதுங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆட்டிசம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உலகம் முழுக்க இளம் குழந்தைகளை பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ஆட்டிசம் என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த பெயரால் அழைப்பதை கூட நான் வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுடைய மூளையினுடைய செயல்பாடுகளில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி அவர்களுடைய உடம்பினுடைய செயல்பாடுகளையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது அதுவும் கரெக்டாக இருக்குன்னா அப்போ என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூளைக்கும் உடம்புக்குமான இணைப்பாக இருக்கக்கூடிய அந்த மூளை நரம்புகள், அந்த நரம்புகளில் ஏற்படக்கூடிய அந்த குறைபாடு இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் வந்து குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உங்கள் பேர் என்ன? சாந்தனி. எங்கேருந்து வரீங்க? திருப்பூர்லேருந்து வரீங்களா? என்ன படிக்கிறீங்க? 4வது படிக்கிறீங்களா? மருந்தெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டீங்களா? சரி, இப்போ இந்த மருந்து எவ்வளோ நாள் எடுத்துருக்கிறீங்க? இப்போ இந்த 1 மாதம் தான் எடுத்துருக்கேன். சரி, இப்போ என்ன மாற்றங்கள் இருக்குது முன்னைக்கு? இப்போ கொஞ்சம் திடீர்னு வந்து இங்கிலீஷ்லாம் வந்து எப்போ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்லாம் கொஞ்சம் பேசுகிறாங்க. ஓ, உங்களை சமாதானப்படுத்துறாளா? நீங்கள் டென்ஷன் ஆகுது, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எப்போ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு திடீர்னு ஐயோ, ஏன் இப்படி பண்ணுறீங்க? இல்லைங்க, திடீர்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகணும்னா குழந்தைக்கு தெரியுற அளவுக்கு பேசலாமா? வீட்டுக்காரமாவ சத்தம் போடலாமா? சாந்தனி அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஏன் நடந்துக்கிறீங்க சார்? இல்லைங்க, அப்படி பேசுறீங்க. பேசும்போது திடீர்னு ஏப்பா டென்ஷன் ஆகுறீங்க கொஞ்சம் ஒரு மாற்றமா பேசுறாங்க. அவளே உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிட்டா. குட். நல்லா படிக்கணும் சாந்தனி, சரியா? உங்க அப்பாவுக்கு நீ எப்படி அட்வைஸ் பண்றியோ அதே மாதிரி நீயும் நல்லா படிக்கணும். ஓகே, இப்போ எப்படி இருக்குமா? கொஞ்சம் மாறி இருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல. தெரியுதா? குட். சொல்லுங்க, யார் கூட்டு வந்தீங்க? பாப்பா. ஹர்னியா? ஆமாம், ஹர்னி. எவ்வளோ நாள் மருந்து எடுத்துருக்கா? 1 month. என்னென்ன மாற்றங்கள்? கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறாங்க. அந்த எமோஷனல் கொஞ்சம் ஹைப்பர்லாம் பரவாயில்ல. இப்போ ஓரளவுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. வேலையில் சொல்கிற வேலையில் செய்கிறேன். அப்சர்வேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் இருக்கு. 1-2 வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா பேசுகிறாள் இப்போ? பேசுகிறேன். போன மாதம் பேசுகிறேன். வேற யாராவது பேசினா கூட அவங்களுக்கு பதில் சொல்றாங்க இப்போ? பேர் என்ன? 3வதா பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க புதுசா வரவங்க கேட்டாலும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கீங்களா? நம்பிக்கை வந்திருக்கா? ஹரிணி, உங்க பேர் என்ன? ஹரிணி. ஏய், ஸ்டைல சொல்றீங்க. எங்கேருந்து வரீங்க நீங்க? அப்பா கூப்பிட்டு வந்தாங்களா? யார் கூப்பிட்டு வந்தா உன்ன? பேஷண்ட் பேர் என்ன? ஜீவன். என்ன கம்ப்ளைண்ட்டுங்க இவருக்கு? இப்போ எவ்வளோ நாள் மருந்து சாப்பிட்டுருக்குறீங்க? இப்போ 30 days. இப்போ இந்த மருந்து சாப்பிட்டால என்னென்ன மாற்றங்கள் இருக்கு? இப்போ என்ன கொஞ்சம் பேசுறது ஜாஸ்தியாக இருக்கு. வேர்ட் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரஸாக வேர்ட் பேசலாம். நிறைய வார்த்தைகள் புதுசாக பேசலாம். அது பேசலாம். எங்கேன்னு வரீங்க? இங்கே திருப்பூர். உங்கள் பேர் என்ன? ஜீவன். எங்கேன்னு வரீங்க? திருப்பூரா? காலைல சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும்? பிரியாணி பிடிக்குமா? குட். பேர் என்ன? சஞ்சய். நான் வீட்டில் கூப்பிட்ற சஞ்சய் தான். எங்கேருந்து வரீங்களா? கேரளால இருந்து வரேன். இப்போ எவ்வளோ நாள் மருந்து எடுத்துருக்கீங்க? என்ன கம்ப்ளைண்ட் அவருக்கு? அவனுக்கு ஆட்டிசம் டாக்டர். 1 month இப்போ எடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ அந்த 1 month மெடிசன்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு? முதி டிவி பார்க்க மாட்டான், இப்போ சவுண்டு கிட்ட ஓரளவு திரும்பி டிவி பார்க்குறான். இப்போ அவன் பாப்பா கூட கொஞ்சம் ஓரளவு விளையாடுறான். தொட்டுறது, கண்ணத்தை பிடிச்சி செஞ்சுட்டு சிரிக்கிறது, அந்த மாதிரி வேலைலாம் இப்போ கொஞ்சம் செய்யறான் அந்த குழந்தை கூட. இங்கே அது செய்ய மாட்டான்.
இப்ப கூட்டா கொஞ்சம் கூப்பிட்டா கவனிக்கிறானா? ஒரு 2 செகண்ட் கவனிக்கிறான். ஆனா கவனிச்சுட்டு மூஞ்சி பாக்குற நேரம் மட்டும் கண்ணை சிக்குன்னு மூடி சிரிச்சுக்கிறான். ஆனா வேண்மணிக்கு பண்ற மாதிரியே பண்றான் அவன். மருந்து கண்டினியூ பண்ணுங்க. தொடர்ந்து ஒரு 1 or 2 years சாப்பிடணும். சரி. தொடர்ந்து டாக்டர், சொந்தத்தில் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்களா? இது வந்து இதை சொல்கிறதுல எனக்கு கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளுக்கும் இது வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் திருமணம் செய்கிறதுனால இந்த வியாதி வருமா, இதனால் இந்த குறைபாடு இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது. இது வந்து முற்றிலும் முழுதாக இது வந்து சரியானது தான் அப்படின்னு இன்னும் ப்ரூஃப் பண்ணலை. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அயல் மகர்ந்த சேர்க்கை, தன் மகர்ந்த சேர்க்கை அந்த மாதிரிலாம் கான்செப்ட்லாம் சொல்கிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த வீரியம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒரு வெரி சிம்பிள், ஒரு காலத்தில் தமிழர்கள் தனக்கு தெரிந்த, தனக்கு பிடித்தமான, தன்னுடைய நெருங்கிய உறவு ஓட்டத்தில் இருக்கிறவர்களை மட்டும்தான் திருமணம் செய்கின்ற ஒரு வழக்கத்தில் இருந்தார்கள் என்பதனால் அந்த காலத்தில் தமிழர்கள் எல்லாரும் வந்து வீரியம் குறைவாக இருந்தார்கள், வீரத்தில் வந்து குறைவாக இருந்தார்கள், வீரம் இல்லாமல் இருந்தார்கள், நோய் நொடியோடு இருந்தார்கள் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. இன்னும் கேட்டிங்கன்னா இந்த நெல் அப்படின்னு எடுத்துகிட்டா கூட அந்த நிறைய இந்த கலப்பு இனங்கள் நிறைய வந்து இப்போ ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹைப்ரிட் வகைகள் 5050, 5020, நிறைய பொன்னி, ADT 36 என்னென்னவோ நெல் வகைகள்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான நெல் வகைகளுக்கும் அந்த காலத்தில் குதிரை சம்பா, குதிரைவாலி, சம்பா இந்த மாதிரியான நெல் வகைகள், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்ரிட் வகைகள் அதாவது வந்து வீரிய ஒட்டு ரகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த வீரிய ஒட்டு ரகம் நெல்லோ மற்ற பயிர்களோ தான் நிறைய பூச்சியினால் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையில், அதாவது இந்த அழிவு அந்த அதனுடைய வீரியத்தன்மை குறைந்த நிலையில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். நிறைய வந்து பூச்சி மருந்துகள் இதற்கு வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் பாரம்பரிய வகைகள், அதாவது இந்த குதிரைவாலி, சம்பா போன்ற கார் நெல் இந்த மாதிரியான நெல்கள்லாம் பார்த்திங்கன்னா வயல்வெளியில் இதெல்லாம் வந்து புகையான் அடித்து பயிர் நாசமாய் கிடக்கின்ற நிலையில் அந்த பயிர்கள் மட்டும் பச்சை பசேல் என்று எந்த விதமான நோய் தாக்குதலுக்கும் ஆளாகாமல் வளர்ந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். இது விவசாயத்தில் நடக்கின்ற நிகழ்வு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பண்டைய தமிழர்கள் வீரத்தில் குறைந்தவர்களாக இல்லை. பெண் கூட ஒரு புலி முரத்தால் அடித்தால் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்முடைய பண்டைய தமிழில் நம்ம படித்திருக்கிறோம். அதனால் அவ்வளோ வீரத்தில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்னாடி வந்து இப்போது அந்த சேர்க்கை என்பதை பொறுத்த வரைக்கும் இப்போ வெவ்வேறு இனங்களோடு சேர்க்கை அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் தான் நிறைய நோய் அதிகமாக இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பக்கம் அந்த குதிரையில் ஆடங்கட்டின மாதிரி ஒரே பக்கத்தில் அவர்களுடைய பார்வை திசை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், என்ன கொஸ்டின்னா சொந்தத்தில் திருமணம் செய்து கொள்வதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்லாம் நிறைய எழுப்பப்படுகிறது. நான் கேட்குறேன், இந்த ஆட்டிசம் என்பதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை விட அமெரிக்காவில் தான் ஜாஸ்தி. அமெரிக்காவில் 2013 இருந்ததை விட 2014 2 மடங்கு ஆயிருக்கு மல்டிப்ளிகேஷன், அதாவது மோர் தென் 100% அதிகமாக இருக்குது. அப்படிங்கன்னா அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த திருமணம் என்பதை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் தான் கல்யாணம் செய்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. யாரை வேணாலும் பிடித்தவர்களோட திருமணம் செய்யக்கூடிய அந்த சுதந்திரம் அமெரிக்க தேசத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுனால அமெரிக்காவில் இது அதிகமாக வளருது. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த காஸ்மோபாலிட்டன் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியான இருக்கின்ற போது அமெரிக்காவில் இது அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த மாதிரியான முஸ்லீம் கண்ட்ரிகள், குறிப்பாக நம்ம நாடு போன்றதெல்லாம் அந்தளவுக்கு இன்னும் இல்லை. அப்படிங்கும்போது இந்த ஆட்டிசத்தினுடைய குறைபாட்டிற்கும் சொந்தத்திலே திருமணம் செய்வது அப்படிங்கிற அந்த நிகழ்விற்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் இந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு இவ்வளோ பெரிய பதிலை நம்ம சொல்ல வேண்டிய விஷயமும் இல்லை. பேர் என்னங்க? பிரஜித். என்ன வயசாகுது அவருக்கு? 6 வயசு. 6 வயசா? என்ன கம்ப்ளைண்ட் மேம் அவருக்கு? கம்ப்ளைண்ட் ஆட்டிசம். எத்தனை வயசுல நீங்க கண்டுபிடிச்சீங்க அவருக்கு ஆட்டிசம்? ஆட்டிசம் வந்து 3 வயசுன்னு கண்டுபிடிச்சோம் சார். கண்டுபிடிச்சீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த தெரப்பி இந்த கிளாஸ்லாம் 3 இயர்ஸாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இது. சரி, இப்போ நம்ம மருந்து எவ்வளோ நாளாக சாப்பிட்ருக்கீங்க? இப்போ மருந்து இப்போ 1 மந்த் சாப்பிட்ருக்கோம். ஆட்டிசம்காக நம்ம ரத்னா சித்த மருத்துவமனை மருந்து 1 மாதம் சாப்பிட்ருக்கோம். இந்த 1 மாதம் மருந்துல என்னென்ன மாற்றங்கள் நீங்க பாக்குறீங்க? மாற்றங்கள் கொஞ்சம், அதாவது சொல்றத கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருக்கான், கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கான். முதல்ல ஒரு இதை எடுத்துட்டு வர மாட்டான், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம பேசுறத வச்சே அவனா கெஸ் பண்ணி அந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வரான். சரி, தொடர்ந்து கண்டினியூஸா சாப்பிடணும். இப்போ 1 மாசம் தான் கொடுத்துருக்குறோம், தொடர்ந்து சாப்பிட்டே வாங்க, சுகமாயிடும். ஓகே. உங்க பேர் என்ன? அனுடிசி டாக்டர். என்ன கம்ப்ளைண்ட் உங்களுக்கு? அது ஆட்டிசம். ஆட்டிசம். ஆமாம் டாக்டர்.
எவ்வளோ நாள் ஆட்டிசம் இருக்கு? சின்ன வயசுலேருந்து? சின்ன வயசுலேருந்து இருக்குன்னு டாக்டர். இப்போ இங்கே எவ்வளோ நாளாக மருந்து எடுத்துட்டு இருக்கிறீங்க? போன மாதம் வந்தேன் டாக்டர். எவ்வளோ நாள்? ஒரு மாதம்? ஒரு மாதம் வந்து. சரி, ஒரு மாதம் மருந்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு? இது சவுண்டாக கத்துது டாக்டர். அப்புறம் அது பாட்டுக்கு என்னமோ பேசுது டாக்டர். அதான் பேச மாட்டேன் டாக்டர். முன்னாடி அதான் என்னமோ ஒரு மாதிரி பேசுது சவுண்டா. இப்போ எங்க மூஞ்சி கண்ணையே பார்க்காது டாக்டர். இப்போ கண்ணை பார்க்குது, அவங்க அப்பா கண்ணை பார்க்குது. நம்ம திட்டுனாக்கா அப்படியே பார்க்குது, கோவம் வருது, கடிச்சிக்குது, கையை கடிச்சிக்குது. மருந்து கண்டினியூ பண்ணுங்க. எங்க வரீங்க சார்? சார் நார்வேல இருந்து சார். சன் பேர் என்ன? ஜெய்சுனில். என்ன கம்ப்ளைண்ட் அவருக்கு? சார் அந்த அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படின்ற இதில். இப்போ எவ்வளோ நாளாக மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? 1 month. இப்போ என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு? ஏற்கனவே இருந்த விட அந்த ஸ்பீடி மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் அப்சர்வேஷன் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கா? நீங்கள் சொல்கிறத அவர் கவனிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ அவர் கூட்டாக டக்குன்னு பதில் சொல்கிறாரு, நம்ம அதில் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். இப்போ எவ்வளோ நாள் எடுத்துருக்கிறீங்க மருந்து? 1 month. இப்போ நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறீங்கன்னா அவருடைய எழுத்தெல்லாம் கூட்டி படிக்கிறாரு இப்போ? வேற என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது 1 monthல? யாருக்கு வெளியே போகாத அப்படின்னு சொன்னா வெளியே போக மாட்டான். இந்தினா வெளியே போகாதுன்னு சொன்னா அப்படி வெளியே போகாதான் நிற்பான். கேட்காம அவர் போயிட்டே இருப்பாரு. போய் கூட்டு வரணும் நீங்க. வெளியே போகாத அடியா எங்க போய் பிடிப்பீங்க? இங்கதான் பிடிப்பேன். அப்படியா? என்னாச்சுமா கண்ணுல? கண்ணுல பரு வந்துச்சா உங்களுக்கு? கண்ணாடி வாங்கணும். கண்ணாடி டாடி இந்த கண்ணாடி சார் உங்க கண்ணாடி. நான் கண்ணாடி போறது இல்லையே. போடுவோமா? கண்ணாடி போடலாமா? ஆமா. நீங்களும் கண்ணாடி போட்டா ஸ்டைலா இருப்பீங்க. விஜய்க்கு கண்ணாடி போடணும். விஜயா? அவர் ஆல்ரெடி கண்ணாடி போட்டுட்டு தானே இருக்கிறார் நிறைய படத்துல. விஜயா சினிமா ஆக்டர் தான். பசங்க எல்லாருக்கும் விஜய் ரொம்ப பிடிக்குது. இல்ல கண்ணாடி இது 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 சந்தையில வாங்கினது. வாங்கினதை எங்க வச்சிருக்கேன்? உடஞ்சி போச்சா? சரி புதுசு. அங்கிள் அடுத்த மாதம் வரும்போது உங்களுக்கு கண்ணாடி வாங்கிட்டு வரேன். ஓகே, சொல்லுங்க மேடம். உங்க பேர் என்ன? சுமதி. அவங்க சன் பேர் என்ன? சந்தோஷ். இப்போ எவ்வளோ நாள் மருந்து எடுத்துருக்கிறீங்க? 1 மாசம். 1 மாதம் எடுத்துருக்கீங்க. இப்போ என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு? சொல்றதெல்லாம் புரியுது டாக்டர். இப்போ புரியுது, முன்ன அவ்வளோ புரியாது. முன்னதான் இப்போ பரவாயில்ல புரியுது நான் சொல்றது. புதிய வார்த்தைகள் ஏதாவது பேசுறாராப்பா? பேச ட்ரை பண்றாரா? இல்ல டாக்டர். டிவில பார்த்து ரைம்ஸ் மட்டும் பாடுறானா? எல்லா ரைம்ஸும் பாடுறான். வேற என்னென்ன மாற்றங்கள் இருக்கு போன மாசத்துக்கு இந்த மாசம்? சொல்றது வந்து புரியுது. இது எத்தனை வாப்பா அது எத்தனை வாப்பான்னா அப்படியே செய்யறான். ஓ, நீங்க இப்ப சொல்றத செய்யறான். முன்னாடி செய்ய மாட்டான். முன்னாடி செய்வான், இப்போ கொஞ்சம் அதிகமா செய்யறான். நீங்க என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் அவன்கிட்ட வாட்ச் பண்றீங்க? வாட்ச் பண்ணல அதான் புரிஞ்சுக்கிறான். அவனுக்கு 2 தான். ஒன்று வந்து எங்கேயாவது கல்யாணத்துக்கு எதனா போனோம்னா காது முடிக்கிறான், அந்த சவுண்ட் பிடிக்கல. எதனா வீடியோ கவரேஜ் எடுத்தால் அந்த வீடியோ கவரேஜ் வெளிச்சம் பிடிக்கல. பாட்டு எல்லாமே ரைம்ஸ் எல்லாம் பாடுறான். கோர்வையாக வந்து அப்பா அம்மா அந்த மாதிரி சொல்கிறது தேவைப்பாட்டு எப்போ ஒரு மாதிரி சொல்கிறான். போன மாதம் இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல. டாக்டர், கற்றலில் குறைபாடுள்ள குழந்தைகளும் உங்கள் மருந்தை சாப்பிடலாமா டாக்டர்? இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய அந்த நரம்பு, முன்னாடி சொன்ன மூளைக்கும் உடம்புக்குமான இடையில் இருக்கக்கூடிய மூளை நரம்பு செல்களில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த கண்டக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது, மூளையினுடைய செயல்பாடுகளை சமநிலைப்படுத்துகிறது. இந்த மாதிரியான வேலைகள்லாம் இந்த மருந்து செய்கிறதுனாலையும், அதோட சேர்த்து இது வந்து காயக்கல்ப தெரப்பியாக இது பயன்படுது அப்படிங்கிறதுனாலையும் அந்த குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த மருந்து அதிகப்படுத்துக்குது. அந்த மாதிரி அதிகப்படுத்துறதுனால அவருடைய நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும். அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்றலில் குறைபாடு, எல்லாம் கவனத்தில் குறைபாடு, இல்லைன்னா சில குழந்தைகள் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் மறுநாள் காலையில் அந்த கேள்விகளை பற்றியோ இல்லைன்னா அந்த பாடத்தை பற்றியோ நம்ம விசாரித்தோம்னா அவங்களால எதுவுமே சொல்ல முடியாத நிலையில் இருப்பாங்க. அந்த மாதிரி நிலையில் இருக்கிற குழந்தைகள் கூட இந்த மருந்துகளை, இந்த தெரப்பியை எடுக்கிறதன் மூலமாக அந்த பிரச்சனையும் கூட சரி செய்ய முடியும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஓரிரு மாதத்துலேயே அவங்களுடைய அந்த மாற்றங்களை ஏற்படுவதை அவங்க பார்க்க முடியும். டாக்டர், நீங்கள் ஆட்டிசத்துக்காக மருந்து கொடுக்கும்போது எவ்வளவு நாளில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும்?
இப்போ இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் இந்த ஆட்டிசம் குறைபாட்டிற்காக நம்ம சிகிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் ஒரு 2 வருஷம் வரைக்கும் கூட 2 வருஷமா 2 வருஷத்துக்கு மேலேயோ நம்ம சிகிச்சை கண்டினியூஸாக தேவைப்படும். ஆனால் இந்த மருந்து உண்மையிலேயே பயனளிக்குது, இந்த மருந்து உண்மையிலேயே அந்த குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சிகிச்சை எடுக்க ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட 60% குழந்தைகள், ஒரு 100 குழந்தைகளுக்கு நம்ம வைத்தியம் பண்ணியிருக்கோன்னா ஒரு 60 குழந்தைகள் உடைய பெற்றோர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மாதத்துலேயே மாற்றங்கள் தெரியுது, 1 மாதத்துலேயே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, 1 மாதத்துலேயே கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து சில பெற்றோர்கள் வந்து 3 மாதம் வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாமல் இருந்தது, அப்படி தான் இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் 3 மாதம் கழிச்சு எனக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் 6 மாதத்துக்கு வரைக்கும் எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரில, நான் பாட்டுக்கு மருந்து மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், 6 மாதத்துக்கு பிறகு எனக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த மருந்து சாப்பிடுவதனுடைய பயன், இந்த மருந்து சாப்பிட்றதுனால இந்த ஆட்டிசம் குறைபாடு குறைகிறது இல்லைன்னா குணமாகிறது அப்படிங்கிறத பெற்றோர்கள் 1 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே அவங்க உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் மருந்து சிகிச்சை எடுப்பது என்பதை பொறுத்தவரைக்கும் ஒரு 2 வருஷம் வரைக்கும் கூட அவங்க தொடர்ச்சியாக மற்ற குழந்தைகள் போலவே இவங்களும் மற்ற அன்றாட வேலைகளை செய்யக்கூடிய அளவிற்கு, அன்றாடம் பேசக்கூடிய அளவிற்கு, புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, நம்ம சொல்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய அளவிற்கு, திங்க் பண்ணக்கூடிய அளவிற்கு மாறுதல்கள் ஆகிற வரைக்கும் இந்த மருந்துகளை பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அவசியம். பாப்பா பேர் என்ன? லக்ஷா. என்ன கம்ப்ளைண்ட் பாப்பாவுக்கு? லேர்னிங் டிசபிலிட்டி, அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி. ஓகே. இப்போ எவ்வளோ நாளாக மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறீங்க? 1 month. சரி, இந்த 1 month மருந்து சாப்பிட்டதில் என்னென்ன சேஞ்சஸ் உங்களுக்கு? சேஞ்சஸ்னால் எனக்கு ஸ்பெஷல் ஸ்கூல் போயிட்டுருக்கா, அந்த வீட்ஸ் கொடுக்குறது, இந்த பேப்பர் கட்டிங் எல்லாம் இப்போது டைவெர்ட் ஆகாமல், மைண்ட் டைவெர்ட் ஆகாமல் அதே கான்சன்ட்ரேட் பண்ணி செய்கிறான். அப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் செய்கிறான், வீட்டில் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னா இப்போ கொஞ்சம் செய்கிறான். கொஞ்சம் அந்த கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கூட்டம்னா கொஞ்சம் ஒரே பண்ணுறான். ஹலோ மேடம், எங்கேருந்து வரீங்க? சென்னையிலேருந்து வரீங்களா? எப்போ வந்தீங்க சென்னைக்கு? இன்னைக்கு வந்தீங்களா? நாளைக்கு முன்னாடி வந்தோம்ல. ஊர் என்ன ஊர் சொல்லு? மேட்டுப்பாளையமா? நீங்கள் மேட்டுப்பாளையத்துக்காரங்களா? ஊட்டி பக்கம். குழந்தை பேர் பிரித்திஷா. என்ன வயசு ஆகுதுங்க? இப்போ 7 years ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். இப்போ என்ன கம்ப்ளைண்ட் அவளுக்கு? அவள் இன்னும் சரியாக பேச்சு வரல, மற்ற குழந்தைங்க கூட சேர்றதில்ல, பழகிறதில்ல, இதுதான் பிரச்சனை. சரியாக சாப்பிட்றதில்ல, மோஷன் பிரச்சனை, இதெல்லாம் இப்போ மோஷன் பிரச்சனையாக ஸ்டாப் ஆகிடுச்சு. நல்லா எவ்வளோ நாள் மருந்து சாப்பிட்ருக்கீங்க? 2 months சாப்பிட்ருக்கோம். 2 months சாப்பிட்ருக்கேன். இப்போ இந்த 2 monthsல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது? 2 monthsல இப்போ நல்லா சாப்பிட்றா, மோஷன் போகிற பிரச்சனை அது ஸ்டாப் ஆகிடுச்சு. அவளே ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு கேட்குற அளவுக்கு இருக்கா. இப்போ இன்னும் வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கான். முன்னைக்கு இப்போ கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் பேசுகிறா. முன்னதில் இப்போ 50% இம்ப்ரூவ் ஆகிருக்கு சார். வெரி குட், வெரி குட். இப்போ அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு அந்த மருந்து சாப்பிட்டதுல. இப்போ ஐ கான்டாக்ட்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கா? ஆமாம் சார். முன்ன இப்போ நம்ம கண்ணை பார்த்து இப்போ பேசுகிறா, கண்ணை பார்த்து பேசுகிறா, பசங்க கூட நிறைய விளையாடுறா, இருக்கு அந்த மாதிரி இருக்கு. அந்த இம்ப்ரூவ்லாம் இருக்கு சார். இப்போ புரியுது அவளுக்கு, நம்ம சொன்னா சொல்றோம் அப்படின்றது அவளுக்கு தெரியுது சார், தெரிஞ்சுக்கிறா. இப்போ வேர்டிங் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காளா? ஆமா சார். நம்ம சொல்றோம்னா அது என்னன்றத கொஞ்சம் ட்ரை பண்றான். இன்னும் ஒரு 6 months கொடுத்தா கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் தெரியும் சார் அவளுக்கு. அவர் பேர் என்ன? நிதிஷ்குமார். நிதிஷ்குமார். என்ன வயசு ஆகுதுப்பா? 3 வயசு முடிஞ்சிருச்சு சார். 2 மாசம். இப்போ நம்ம மருந்து எவ்வளோ நாளாக எடுத்துக்கிறாங்க? இப்போ மருந்து 1 மாசமா ப்ராப்பரா கொடுத்தா சொன்னோம்னா 1.5 மாசம் கொடுத்துருங்க சார். மிச்ச மருந்து நிறைய இருக்கு. ஒரு இப்போ எப்படி இருக்கு இந்த 1.5 மாசம் மருந்து சாப்பிட்டதுல? இப்போ அந்த முதல் வந்து இப்போ ஆஹா அப்படின்னு முன்னெல்லாம் திரும்பி எல்லாம் பார்க்க மாட்டேங்க சார். இப்ப எல்லாம் திரும்பி பார்க்கறான், கூப்பிடும்போது பார்க்கறான், அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அந்த சேர்ல மெடிசன் மட்டும் கரெக்டா சாப்பிட்டா நார்மல் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆனா அது நல்லா சாப்பிட மாட்டேங்க. கண்ணெல்லாம் பார்க்கறான் இல்லையா? அதான் அந்த வெயிலில் வரும்போது கொஞ்சம் அப்படி அது கொஞ்சம் இதா இருக்குது. முதல்ல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எங்கேருந்து வரீங்க? கரூர். அவர் பேர் என்ன? முகசின். முகசின். எங்கேருந்து வரீங்கம்மா? நாங்கள் உக்கடத்துல இருந்து வரோம். என்ன கம்ப்ளைண்ட் அவருக்கு? அவன் யார்கிட்டயும் மிங்கிள் ஆக மாட்டேன்றான். சமூக தொடர்பு இல்லாம இருக்கிறாரு. பேச்சு அவ்வளவா இல்ல. நல்லா பேசுவான், ஆனா யார்கிட்டயும் பேச மாட்டான். பேச மாட்டான். எங்க கிட்ட மட்டும் தான் பேசுறான். சரி.
இப்போ எவ்வளோ நாளாக இந்த மருந்து எடுத்து? 1 மாதம் தான். இந்த 1 மாதம் மருந்துல என்ன மாற்றங்களை நீங்க ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் லைட்டாக பேசுகிறான், பேச ஆரம்பிச்சு வெளியில் சவுண்டாக கொஞ்சம் பேசுகிறான். ஆனால் யார் கூட இல்லை, என்கிட்ட மட்டும்தான். வேற என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு? எனக்கு அவன் பேசுறது தான் சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் ஹாப்பியா இருக்கீங்க இல்லையா? பழம்புதேவி தேவிஸ்ரீ. இப்போ வந்து முகத்தை பார்த்து என்ன கம்ப்ளைண்ட் அவளுக்கு? அவளுக்கு ஆர்டிசம் சார். இப்போ முகத்தை பார்த்து கொஞ்சம் பேசுகிறா சார், அதுவே பெரிய விஷயம் சார். முன்னாடிலாம் முகத்தை பார்த்து பேச மாட்டான், இப்போ முகத்தை பார்த்து பேசி கொஞ்சம் ஏபிசிடி ஆனவனெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா சார். இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாளா? ஆமாம், பேச ஆரம்பிச்சிருக்கா சார். முன்னாடி அவ்வளோ பேச மாட்டா. முன்னாடி வந்து தன்னால் பேசிகிட்டே இருப்பா சார். இப்போ வந்து ஏபிசிடி வந்து முன்னாலும் சொல்லி கொடுத்தாலும் பார்த்து சிரிச்சிட்டே இருப்போம். ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், ஸ்கூலுக்கு வர ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு வர போய்கிட்டு இருக்கா. அந்த மாத்திரை கொடுத்த உடனே அது வந்து அவளா சொல்கிறா, ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம் அப்படின்னு போர்டை பார்த்து சொல்கிறா. கொஞ்சம் இந்த டாய்லெட் போகிற ப்ராப்ளம் மட்டும்தான் சார் இருக்குது, மற்றபடி அந்த இப்போ கூட்டா திரும்பி பார்க்குறா. கூப்பிட்டா திரும்பி பார்க்குறா. முன்னாடிலாம் திரும்பி பார்க்க மாட்டான், அவள் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருப்பா. திரும்பி பார்க்குறா, முகத்தை பார்த்து பேசுகிறா. குழந்தை பேர் ஜெயகலன். என்ன கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு? அவங்களுக்கு ஆர்டிசியம். சரியா பார்க்காது, சரியா பேசாம டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். இப்போ கொஞ்சம் டென்ஷன் பரவாயில்ல. இப்போ எவ்வளோ நாள் மருந்து எடுத்துருக்கீங்க? ஒரு மாதம் தான் கொடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சம் முகம் பார்க்குது, கொஞ்சம் பொறுமை வந்திருக்கு. பேசுறதுக்கு ட்ரை பண்ணுதா? வேற ட்ரை பண்ணுது, பேசுறதுக்கு ட்ரை பண்ணுது. இப்போ கூட்டிங்கன்னா திரும்பி பார்க்குதா? பார்க்குது. கூப்பிட்டீங்கன்னா திரும்பி பார்க்குது. கொஞ்சம் பரவாயில்ல இல்லையா? பரவாயில்ல. 1 மந்த்லேயே கொஞ்சம் ஆர்டிசம் தெரியுது. உங்க பேருமா? என் பேர் சாந்தி. எங்கேருந்து வரீங்க? நான் வந்து மணிநகரம். எந்த மாவட்டம்? மதுரை மாவட்டமா? எந்த தாலுக்கா? அங்கே தான், இந்த மதுரையிலே. மதுரை. குழந்தை பேர் என்ன? ஜெயகலன். வயசு என்ன ஆகுது? வயசு 10 ஆகுது. மருந்து கண்ணி பண்ணுங்க என்ன? கிருஷ்டிக் ரோஷனா. சரி, இப்போ என்ன கம்ப்ளைண்ட்டாக வந்துருக்குறீங்க? நாங்கள் வந்து என் குழந்தை வந்து கூப்பிட்டா பார்க்க மாட்டோம், பேச்சு இன்னும் வரல, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டோம், அடங்கவே மாட்டோம், ரொம்ப சேட்டை பண்ணுறான், ஆள் அதிகமாக இருக்குது, ஒரு வாடி கூப்பிட்டா கவனிக்க மாட்டோம். அதுக்காக வந்துருக்கோம். எவ்வளோ நாள் மருந்து எடுத்துருக்குறீங்க? 1 மந்த் எடுத்துருக்கோம். 1 மந்த் எடுத்துருக்குறீங்களா? சரி, இந்த மருந்து சாப்பிட்ட பிறகு என்னென்ன மாற்றங்கள் இருக்கு? இப்போ கொஞ்சம் பேசுகிறான். பார்க்குறான். இப்போ வார்த்தைகள் கூட்டி பேச தெரியுதா? சென்டென்ஸ் கூட்டி பேச தெரியுதா? முன்னாடி அந்த அளவுக்கு சேர்த்து பேச தெரியாது. இப்போ என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசுறான் புதுசா? அம்மா தட்டு தாங்க வேணும். அவங்க பாட்டியை கூப்பிட்டான், பாட்டி பாட்டி சும்மா அப்படின்னு சொன்னான். அந்த உங்க தாத்தா கிட்ட எல்லாம் விளையாடுனான். இப்போ விளையாடுறான். இப்போ எதனாச்சும் கேட்டா சொல்றான். நீங்க கேட்டா ஆன்சர் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கார்ட்டூன் சேனல்ஸ்லாம் பார்க்கவே மாட்டான். இப்போ சமீப காலமா நான் பார்க்க ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்குமா என் கூடவே என் அப்பா உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சான். இன்ட்ரெஸ்டாக பார்க்குறான். அதில் இருக்க கேரக்டர் நேம்ஸ் எல்லாமே க்ளீனாக சொல்கிறான். அவன் மனசில் 15 அளவு சொல்கிறான். அந்த மாதிரி இப்போ மாறிட்டு இருக்கான். கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எவ்வளோ நாள் மருந்து எடுத்துருக்கிறீங்க? இது வரைக்கும் 1 மந்த் எடுத்துருக்கேன் சார். 1 மந்த் எடுத்துருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராமசுப்பு. உங்கள் பொண்ணு பேர் என்ன? பவித்ரா. பவித்ராவுக்கு என்ன பிரச்சனை? பவித்ராவுக்கு வந்து கொஞ்சம் ஆர்டிஷன் பேச முடியாமல் இருந்தா. முதல்ல நல்லா பேசினா, அதுக்கு ஒரு 2 வருஷம் பேசாமல் இருந்தா. இப்போ டிவியில் உங்கள் விளம்பரத்தை பார்த்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். லாஸ்ட் 10-12 தான் எடுத்தோம். இப்போ எவ்வளோ நாள் மருந்து எடுத்துருக்கிறீங்க? 30 நாள் ஆச்சு. இந்த விட 30 நாள் ஆச்சு. இன்னைக்கு சேர்த்த 30. 2வது கோர்ஸ் உங்களுக்கு பார்க்க வந்துடும். கொஞ்சம் நம்ம சொல்கிறத கொஞ்சம் காதில் வாங்குதா, 2 வார்த்தை பேசுகிறேன். ஆமாம் ஆமாம், மாமா மட்டும் வரல, நான் அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறேன். நல்ல ரெஸ்ட்டு, உடம்பு கொஞ்சம் வெயிட் கூடியிருக்கு, ஆனால் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்குது. எது சொன்னாலும் கேட்குறேன். முன்னாடி அதெல்லாம் கேட்க மாட்டேன். முன்னாடினா இப்படி திரும்பி ஒரு சைடாக நம்ம கூப்பிட்டாலும் அடுத்த திசை பார்த்து நிற்பான். இப்போ அந்த வேர்டு இங்கேருந்து சொல்லுறது அது பக்கத்து இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் பேச ட்ரை பண்ணுறான். கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். முதல் 1 மாதம் தான் மருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம். இப்போ கண்ணெல்லாம் பார்க்குறாளா? கண்ணு இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ அந்த ஒரு 20 நாளுக்கு, ஒரு 5 நாளைக்கு முன்னால் வரதான். இப்போ தான் கூப்பிட்டாச்சுன்னா நேரத்தில் கண்ணை பார்க்க, முகத்தை பார்த்து பேசுகிறேன். முந்தி முகத்தெல்லாம் பார்த்து பேச மாட்டேன். வேற என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அவருடைய ஆக்டிவிட்டீஸ்? முந்தி நைட்லாம் ரொம்ப கலகலன்னு நடந்தா தூங்க மாட்டான். இப்போ அவருக்கு நல்லா ஃபுல் ரெஸ்ட்டு, நல்லா தூங்குறா. அப்படியே இருந்தாலும் அந்த ஒரு மாதிரி குறுகுறுன்னு அந்த வருவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப செயல்பாடும் குறைஞ்சிருக்கு.
இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம செய்கிற வேலைக்கெல்லாம் உற்று நோக்கலாம். அது பார்க்க இப்போ நான் என்ன வேலைக்கு என்ன சவுண்டு கேட்டாலும் வெளியில் என்ன நடந்தாலும் அவளாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்போ தான் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் தான் 15 நாள். உங்கள் பேர் என்னங்க ஐயா? என் பேர் ராமசுப்ரமணியன். எங்கேருந்து வரீங்க? மேலப்பாளையங்குறிச்சி. அட்ரஸ் சொல்லுங்கள். 27 பிள்ளையார் கோயில் தெரு, மேலப்பாளையங்குறிச்சி, திருநெல்வேலி. இப்போ பரவாயில்ல, ஆர்டிசம் இப்போ பரவாயில்ல, 1 மாதம் சிகிச்சை. 1 மாதம் சிகிச்சையில் கொஞ்சம் பரவாயில்ல. முதல்ல இருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் பரவாயில்ல. எவ்வளோ நாள் மருந்து முடிஞ்சிருக்கு? 2 மாதம் முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த 2 மாதத்தில்? அப்சர்வேஷன் பண்ணிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அப்சர்வேஷனா என்ன? படம் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறோம். முன்னாடி அவங்களுக்கு புரியாது, பார்க்க மாட்டான், இப்போ பார்க்குறான். முன்னாடி நீங்கள் ஏதாவது சொன்னால் கூட அதை கவனிக்க மாட்டான், இப்போ கவனிக்கிறோம். வேற என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு? வார்த்தைகள் ஏதாவது பேசுறானா? அம்மா அப்பாலாம் சொல்றதில்ல. ஏதாவது இது வந்து பழத்தை பார்த்தோன்னே வாழைப்பழம் சொல்கிறான். இன்னொரு நாள் ஏதாவது தோணும் போது சொல்கிறான். அதான் புரிஞ்சுக்கிறான் சார். சொன்னான் வாயிலேருந்து வார்த்தை வந்து கண்டினியூஸாக வரல. அந்த சவுண்டு பண்ணுறான். அந்த சவுண்டு போயிட்டு அப்போ இருந்த மாதிரியே வந்து அந்த காதை முடிக்கிறான். எங்கேருந்து வரீங்க? ராணிப்பேட்டை சார், வேலூர். அவர் பேர் என்னங்க? நவநீதி முருகன் சார். நவநீத முருகன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் மறைமலை நகர் சார். அவருக்கு என்ன வயசாகுது? இவருக்கு 3 வயசு. என்ன கம்ப்ளைண்ட் சார் அவருக்கு? இவருக்கு என்ன சரியாக ஸ்பீச் கொஞ்சம் கம்மியாக சார் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சார். ஆர்டிசம் சார். இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு நல்லா. இப்போ எவ்வளோ நாள் மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க? 1 மந்த் சார் எடுத்துருக்கோம். என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னென்னலாம் நீங்கள் வாட்ச் அதாவது சவுண்டு ரொம்ப அதிகம் கொடுக்குறதுலாம் கம்மியாகிடுச்சு சார். அடிக்கிறது தட்டுறது அதெல்லாம் கம்மியாயிடுச்சு. சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிறான் சார். ரிப்ளை சரியாக பண்ண தெரியல, பட் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. ஸ்பீச் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவரோட இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது எல்லாமே ப்ளே ஸ்கூல் எல்லா ப்ளே ஸ்கூல்ல இருந்து அவங்களே வந்து மிஸ்ஸே வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா கண்டினியூ பண்ணுங்க மருந்து கண்டினியூ பண்ணுங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்னாங்க சார். கூடுதலாக வந்து இப்போ வந்து ஏதாவது பலூன் கையில் விளையாண்டுருக்காரு. கிச்சனுக்கு வந்தா பாத்திரம் உடைக்கிறது இல்ல எதையாவது ஒன்று எடுத்துட்டு கரண்டி எதையாவது ஒன்று எடுத்துட்டு தட்டிட்டு இருப்போம். அதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ கொஞ்சம் சேட்டை கொஞ்சம் கம்மியாயிருக்கு. நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா நம்மளெல்லாம் தூங்கலாம் விட மாட்டோம். அவர் தூங்கினாதான் நம்ம தூங்கலாம். முடியை பிடிச்சி இழுத்துட்டு இருப்போம், இல்லைன்னா உளுந்து அடிக்கடி கடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம். டாக்டர், பொதுவாகவே சித்த மருந்துகளில் ஸ்டீராய்டு மெட்டல்ஸ் கலந்துருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் மனசில் இருக்குது. உங்கள் மருந்துகளில் அப்படி எதுவும் இருக்குங்களா? இப்போ இந்த ஆர்டிசத்திற்காக கொடுக்கப்படுகின்ற எங்களுடைய மருத்துவமனையில் கொடுக்கப்படுகின்ற மருந்துகள் முழுக்க மூலிகை சாரங்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற மருந்துகள். நிறைய பேரண்ட்ஸு நிறைய அந்த குழந்தைகளை இட்டுட்டு வந்து எங்கள்கிட்ட கேட்குறது, சார் சித்தா மருந்துனாலே வந்து அதில் மெட்டல் இருக்கும், அதில் வந்து ஸ்டீராய்டு கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் கிட்னி போயிடும், சிறுநீரகம் போயிடும் அப்படின்லாம் வெளியில் பேசிக்கிறாங்க சார் அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தை எங்கள்கிட்ட வந்து நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. இப்போ இந்த சித்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டீராய்டுகள் எதுவும் கலக்கப்படுவதில்லை. 1. 2வது வந்து இந்த ஆர்டிசம்னுடைய குறைபாடுள்ள குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நாங்கள் அளிக்கின்ற மருந்து 100% மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மருந்துகளையே நமக்கு கொடுக்குறோம். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ சித்தா டாக்டர் அப்படின்னால இதே தான் மெட்டல் வியாபாரியை பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்படிலாம் கிடையாது. இப்போ அந்த மெர்க்குரியோ மெட்டல்ஸோ வந்து பார்த்திங்கன்னா சில மருந்துகளில், அதுவும் வந்து கேன்சர் மருந்துகள் போன்ற மருந்துகளில் அது மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. கேன்சர், எய்ட்ஸ் போன்ற மருந்துகளில் சித்த மருத்துவத்தில் அந்த மாதிரியான மருந்துகள் பாதரசம் சேர்ந்த ரசகந்தி மெழுகு போன்ற மருந்துகள்லாம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் இந்த ஆர்டிசத்திற்காக வழங்கப்படுகின்ற மருந்துகளை பொறுத்த வரைக்கும் முழுக்க மூலிகை மருந்து. இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் 6 மாத குழந்தைக்கு கூட இந்த மருந்துகளை கொடுக்கலாம். இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாத்திரை கேப்சூல் வடிவில் அதற்கான மருந்துகளை நம்ம கொடுக்குறோம். அதனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா வெரி சிம்பிள், அந்த கேப்சூல் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற மருந்துகளை எடுத்துகிட்டு தனியாக எடுத்துகிட்டு அதை தேனில் குழப்பி வெந்நீரில் கலந்தோ இல்லை பாலில் கலந்தோ இல்லை தேனில் கலந்து அப்படியாகவோ எப்படியோ அந்த குழந்தைகள் அந்த மருந்துகளை சாப்பிடணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் எதனோடு சேர்ந்து வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம், கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டு காலை மாலை 2 வேளையும் அந்த மருந்துகளை தொடர்ச்சியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுத்து வருவதனால தொடர்ந்து சாப்பிட்றதுனாலையும் எந்த விதமான பக்க விளைவுகளோ பின் விளைவுகளோ சைடு எஃபெக்ட்ஸோ எதுவுமே ஏற்படாது. இது முழுக்க மிக பாதுகாப்பான மூலிகை சாரங்களை கொண்டு இந்த மருந்துகள், அதுவும் குறிப்பாக அந்த காயக்கல்பம் அப்படிங்கிறதுனால இந்த ஆர்டிசத்திற்காக வழங்கப்படுகின்ற இந்த மருந்துகளை சாப்பிட்ற குழந்தைகளுக்கு
நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கக்கூடிய அந்த நிலை இருக்கும். அதனால் அந்த குழந்தைகளினுடைய பிளட் கவுண்ட் எல்லாம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக வரக்கூடிய அந்த தொற்று நோய்கள் அந்த மாதிரியான நோய்கள்லேருந்து பாதுகாப்பையும் இந்த மருந்துகள் வழங்குது. அப்படிங்கிறதுனால எல்லா குழந்தைகளுமே இந்த மருந்தை கொடுக்கறதுனால எந்த விதமான தவறுகளும் கிடையாது. இந்த மருந்துகள் மிக 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 எத்தனை மிக வேணாலும் போட்டுங்க, அந்த அளவிற்கு பாதுகாப்பான ஒரு மருந்து. டாக்டர், இதுவரை ஆட்டிசம் பற்றிய ஆக்கப்பூர்வமான தகவல்களையும் சிகிச்சை முறைகளை பற்றியும் விளக்கமாக எடுத்து சொல்லி இந்நோய் குறித்த அவநம்பிக்கையை போக்கி நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.